அவர் சேனல் சுனி டாக்ஸின் நாம் பார்க்க போற மூவி வந்து குட் பேட் அக்லி. இதுல அஜித் குமார், த்ரிஷா, பிரபு, பிரசன்னா, அர்ஜுன் தாஸ் இது போல பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்த டைரக்ஷன் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் படத்த டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி மார்க் ஆண்டனி இந்த தரமான படத்த டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு டிஎஸ்பி தான் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்த மைதிலி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்த எடுக்கும்போதே தமிழ், தெலுங்குன்னு பைலாங்குவேஜ் மூவி அந்த படத்த எடுத்திருக்காங்க. இந்த படத்துல அஜித்தோட ஆக்டிங், அஜித்தோட டயலாக் டெலிவரிஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துல வர அஜித்தோட சாங் சீக்வென்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்த ஃபர்ஸ்ட்டு பொங்கல் ரிலீஸ் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. விடாமுயற்சி படத்தையும் பொங்கல் ரிலீஸ் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா விடாமுயற்சி படம் போஸ்ட்பாண்ட் ஆகி இப்ப மேக்கு தள்ளி போயிடுச்சு. இந்த குட் பேட் அக்லி படத்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த குட் பேட் அக்லி படம் இப்ப பொங்கலுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகுது. வர ஜான்வரி 10, 2025 தமிழ், தெலுங்குன்னு 2 லாங்குவேஜ்லயும் இந்த படத்த ரிலீஸ் பண்றாங்க. தமிழ்நாட்டுல இந்த படத்த ரோமியோ பிக்சர்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. யாரையெல்லாம் இந்த குட் பேட் அக்லி படத்த பார்க்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணீங்களோ, அவங்கலாம் மிஸ் பண்ணாம இப்போ வர ஜான்வரி 10 தமிழ், தெலுங்குன்னு 2 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றாங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாரி நெறையா மூவி அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். நீங்க யாரும் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.